ஸ்ரீ அன்னையை வழிபடுவதற்கு சிறந்த ஒரு முறையாக, அதே நேரத்தில் சமர்ப்பணத்தை விட எளிய முறையாக நினைவே வழிபாடுங்கிறத ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் குறிப்பிடுவது வழக்கம். நினைச்சா போதுமா, அது எப்படி வழிபாடாகும் அப்படிங்கிறது வெறும் நினைவு மட்டும் இல்லை. அது நினைவுங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி இறைவனை நினைக்கும் போது அது வழிபாடாக மாறுது. அது நம்மளுடைய இதயத்திலேருந்து எழக்கூடிய நினைவு, நெகிழ்ந்த நினைவு, மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழக்கூடிய நினைவு, இது எல்லாத்தையும் தெய்வத்தை நோக்கி திரும்பும் பொழுது அது வழிபாடாயிடும். அன்னையுடைய கூற்றுப்படி, டு ரிமெம்பர் த டிவைன் கான்ஸ்டன்ட்லி இஸ் த ஷூரஸ்ட் வே டு ரிமைன் இன் ஹிஸ் பிரசன்ஸ். இறைவனை இடைவிடாமல் நினைக்கிறதுனால இறைவனுடைய சந்நிதியில் வாழ்வதற்கான ஒரு உறுதியான வழின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதனால் இந்த இறை நினைவுங்கிறது எப்பெல்லாம் இருக்குது, நம்ம சாதாரணமாக நம்மளுடைய நினைவை பார்த்தோன்னா நம்மளை பற்றி நினைப்போம். ஒரு காரியத்தை செய்கிறோன்னா இது காரியம் நல்லா வரணும், இது வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அவன் மூஞ்சில் எப்படி முழிப்பேன், இப்படிலாம் தான் நமக்கு எண்ணங்கள் ஓட்டும். நினைவுங்கிறது ஒரு சக்தியை அழைக்கக்கூடிய ஒரு கருவி. ஸ்ரீ கர்மயோகி அவர்களுடைய எழுத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னையை நினைத்தா அன்னையுடைய சக்தி உடனே செயல்பட தொடங்கிடும். அன்னையை நினைச்சோன்னா அன்னை அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ ஒரு வேலையில் இருக்கும்பொழுது இல்லை ஒரு திடீர்னு தானாகவே அன்னையோட நினைவு வருதுன்னா அந்த சூழலில் அன்னை வந்துட்டாங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அதனால் நினைவுங்கிறது ஒரு மனப்பயிற்சி மட்டும் கிடையாது, அது ஒரு ஜீவனுள்ள தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறை. அந்த வகையில் பார்க்கும்போது சமர்ப்பணத்தை விட எளிய முறை இது. அதனால் இந்த நினைவை நாள் முழுக்க அதை எடுத்துக்கிறதுனால சமர்ப்பணத்துடைய பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் அது இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அன்னையை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறது. சும்மா உட்காந்துருக்கோம், அப்போது யாருடைய நினைவோ வருது, அன்னையை நினைச்சிட்டு அவங்கள நினைக்கிறது. இடைவிடாமல் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் முன்பாக அன்னையை நினைக்கிறத நினைவே வழிபாடுன்னு சொல்கிறோம். அன்னையுடைய சைத்திய கல்வியிலேயே கூட அன்னை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்னாடி இறைவனை நினைக்கணும், சாப்பிடுவதற்கு முன்னாடி, பேசுவதற்கு முன்னாடி, தூங்க போவதற்கு முன்னாடின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இறைவனை நினைவு கூறும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனுங்கிற ஒரு வளரும் ஆன்மா மேலெழுந்து வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்குங்கிறதுக்கான ஒரு வழிமுறையில் இதையும் சேர்த்திருப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கணமுமே இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக அமையும். அது எளிமையான முறை. இதுக்கும் சமர்ப்பணத்துக்கும் என்ன வேறுபாடு, அதே நேரத்தில் அழைப்புன்னு ஒரு முறை இருக்குது, அதுக்கும் சமர்ப்பணத்துக்கும் நினைவே வழிபாடு மூணுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறத பார்ப்போம்.